சொன்ன உடனே அப்படியே வாரி அடிக்குது. நீ எப்ப என்ன மாமான்னு கூப்பிடான்னு காத்துக்கிட்டே இருந்தேன். கை ஜாடை காட்டி போன ஏலவா ஜீவா. நீ எங்க போறன்னு உன்னை பின்தொடர்ந்தே வந்தேன். மாமா வேலை பார்க்க வந்தா உன்னுடைய மாமனா? என்னுடைய மாமா நீ. அதான் எனக்கு மாமா வேலை பார்க்க வந்திருக்கேன். உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன். என்ன பார்க்க? நான் எதற்காக வந்திருக்கேன்? உன்னை திருமணம் செய்துட்டு வந்திருக்கிறேன். என்னது? என்ன திருமணம் செய்துட்டு வந்திருக்கீங்களா? தவறான வார்த்தை. தவறில்லை தங்கமே, உன் வண்ண அங்கமே. அனல் பேச்சு பேசவில்லை, புனல் பேச்சு பேசுகின்ற கூச்சரமே. இன்னிசை எழுப்பு ஏழு சுரமே. துணை என்று துடிக்கவே தலைப்படி தாழ் பட சங்கரதம் போல் வந்திருக்கிறேன். ஒண்ணுமே சொல்ல முடியாது. அலராதே அண்ணமே, அழகு சின்னமே, இரு கண்ணமே, மது கிண்ணமே, காதல் வண்ணமே. உன்னை அடைய வேண்டும் என்பது என் நெடுநாள எண்ணமே. ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாதா? நீ 1000 முறை கேட்டாலும் முடியாது முடியாதுன்னு ஒரே பதில் தான். முடியாது என்பது என் கருத்தில் கிடையாது. ஒன்லி ஒன் கிஸ் மீ. என்னது? ஐயோ ஐயோ கிஸ்மி தஷ்மியா. அம்மா நீ கொடுக்கவே இல்ல நான் கொடுக்கட்டுமா? நானே கொடுக்க முடியாதுன்றேன். நீ கொடுத்தா மட்டும் நான் வாங்கி வா போறேன். அம்மா எப்படி கொடுக்கணும், என்ன ஸ்டைல்ல கொடுக்கணும், என்ன விதவிதமா கொடுக்கணும் கொடுத்து காட்டுமா? அம்மா இவ நல்லா குடுத்து பழக்கப்படுது. அம்மா கொடுக்கட்டுமா? என்ன? உம்மாவா? கண்ணால மயக்கிறியே மாலை. இந்த மாலை உனக்கு போட்டு தாலிய ஒண்ணு கட்டி உன்னை தர தர தரன்னு எடுத்துக்கிட்டு போ. ஆமா நான் மாடு தூக்குறாங்க இரு கட்டி ஏத்து போய்டு. ஐயே ஓட்டி சிரிக்காதடா ஜிலேபி வாயா. ஜீவா சின்ன சிறு வயதுல உன்னை பார்த்தேன் ஜீவா. சின்ன வயசுல என்ன பாத்தியா? இல்ல சின்ன சிறு வயதுல உன்னை பார்த்தேன். ஆனால் இப்போது வளர்ந்து வாலிப பருவம் அடைந்து விட்டார். சரி அதிலும் எனக்கேற்றவளாக இருக்கின்றார். அதை நினைக்கும் போது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கின்றார். நீ எப்படியே இருப்பேன்னு நினைச்சேன் ஜீவா. இப்படி ஒரு சூப்பர் பிளேயர் மாதிரி இருப்பேன்னு நான் நினைச்சேன். சின்ன வயசுல பாத்தியா? அப்படியே விட பாவி இப்பயா வந்து பாப்பா. அப்பா எப்படி விட முடியும்? என்ன சொல்றீங்க? சின்ன சிறு வயசுல என்ன பார்த்தல்ல அப்பவே மறந்துட்டு போயிடுன்னு சொல்றேன். மறந்துட்டு இருப்பேன். இருந்தாலும் உன்னுடைய தாய் தந்தை எனக்கு கடிதம் அனுப்பினார். என்னுடைய தாய் தந்தை உலக முறைப்படி வந்து என்னுடைய மகளை மணக்க வேண்டும் என்று. உனக்கு மட்டும் அந்த ஜீவா பொண்ணு எப்படி இருப்பாளோ நான் நினைச்சு பார்த்தேன். ஆனால் நேரில் வந்து பார்த்த பிறகுதான் தெரிகிறது இன்னும் ஒரு சூப்பர் எப்படி
பார்க்கறதுக்கு தான் இப்படி இருப்ப நல்ல உள்ள படைச்சுமா மாமா நீதானே கொண்டாங்க மருந்துல ஆமா என்ன என்ன தெரியுமா இன்னைக்கு நான் சொல்றதை விட நாளைக்கு நாடகத்திலே வந்து பார்த்து தெரிஞ்சுப்பாங்க எங்க இருக்குது மதுக்கள் தான் நாடகம் சிரிக்காதடா அப்படியே தெரியாதடா அந்த வாய மாவள உனக்கு இருக்குதான் போவாங்க ஓடுடா நாளைக்கு லீவ் இன்னைக்கு குத்து இங்க அம்ச்சிருக்காங்க வா உன்னை யாரு விட்டாங்க இல்ல இப்ப ஒண்ணு தூக்க போறோம் ஏய் நீ என்ன ஹலோ ஊட்டற கிட்ட வாங்க என்ன அது சும்மா தான மாமலான கூப்பிடுறேன் பயப்படாத வாங்க வா அடே வா புள்ள தேவா உன்னமா கிட்ட வரணும் இல்ல நான் என்ன பெருசா ஒண்ணு கேக்குறேன் ஒரு ஆசை ஏய் நீ ரொம்ப நெக்ல அக்குல வச்சு சுத்துற அடியே எடுத்து எடுத்து விட்டுட்டு இருக்கிறேன் உன் மேல இருக்கிற நான் உன்னை யார் எடுத்து விட சொன்னேன் உதாரணம் ஐயோ ஐயோ உன்னை பார்த்த உடனே சிரிப்பு தானே வருது எனக்கு என்னென்னமோ வருது வரும் உனக்கு என்ன வருது ஜீவா ஒரே ஒரு முறை என்ன மாமா ஒரு முறை தான் மாமான்னு சொன்னேன் தயவு செய்து என்னை விட்டு மாமா இன்னொரு முறை என்னை விட்டுருங்கல போயிடுற மாமா நீ மாமா மாமான்னு சொல்லும் போது 100 மீட்டர் ஸ்பீட்ல கிளம்பிடுச்சு என்னது காதல் வேகம் கிளம்பும் குடிக்கிறது புஜம் பூஜா அடக்க நடக்க முடியவில்லை அடக்கி புறப்படி அப்படியே என்னோடு வேற எங்க நாமே என் மனதில் இருக்கும் பாடலை பாட பாட உனக்கு ஆட்டம் தானா வருது இதுலயே தெரிகிறது என் வழிக்கு நீ வர்றேன் என்னது உன்னை நினைச்சு நான் ஆட நினைச்சா ஒரு காலமும் முடியாது ஏன்? என்னுடைய மாமன் பாரா நினைச்சேன் தன்னால ஆட்டம் வந்தது எந்த மாமன் எந்த மாமனா தெரியாதா யாரு? என்னோட சங்கர் மாமா தான் ஏய்! இன்னொரு முறை அவன் பேரை யூஸ் பண்ண என் மவளை அப்படியே தொங்க அதேதான் பயப்படாதே இந்த மாமனை
பத்தி தான் பேசணும், என்கிட்ட தான் பேசணும், என்கிட்ட தான் இருக்கணும், என் கூட தான் வரணும். சத்தியமா உன்னை பார்த்தா உடனே என்னோட சேகர் மாமா பாக்குற மாதிரி இருக்கிறது. கடலுக்குள்ள பாவி நிறுத்து நாளைக்கு பார்த்து நம்ம யாரு நீங்க காரப்பூரா காலை வச்சு வாயை போடுவோம். அந்த காரப்பூரா அந்த காரப்பூரா கலங்குதடி சோழக்கொள்ளை சோழக்கொள்ளை ஓடிப்பூரா ஓடிப்பூரா அந்த ஓடிப்பூரா அந்த ஓடிப்பூரா சோறுதம்மா என்ன ஊர்ல வாங்கிட்டு வந்தப்பா மல்லி அரும்பு? உத்தரமாரில 5 மணிக்கெல்லாம் வாங்கி வச்சேன். நான் வாங்கி 2 மாசம் கொம்படியா. இப்போ என் தள்ள நாவுது வச்சு அப்படியே கிழிச்சிங்க. இப்பதான் அவுத்து கீழ இருந்துச்சு நானா எடுத்து வச்சேன். என்ன பிடிக்கலையா? நான் வாங்கி 2 மாசம் ஆகுது. திருப்பி. நான் எங்க வாங்க தெரியுமா? நீ எங்கடா வாங்கி இங்க வாங்க. என்ன ரொம்ப பேசுற நீ? அப்படியே மீதி நாளை மருத்துவ பாத்துக்கிறேன். மருத்துவத்துல என்னமோ சொல்லிக்கினே இருக்கிறேன். எல்லாம் செல்ல பொண்ணு எப்பா இப்பதான் ஒரே வார்த்தை உண்மையான வார்த்தை அப்படியே நிறுத்து. சத்தியமா சொல்றேன். சரி என்னை பிடிக்குமா பிடிக்கவில்லை? ஐயோ அப்படி என்றால் என்ன ஏற்க முடியாது. மஞ்சா சேலையில
பாட்டு பாடினேன், ஆமா. அதுக்கேத்த மாதிரி ஆட்டம் ஆடினேன். பாட்டு பண்ண ஆனா உன்னை நான் விரும்பினேன் அர்த்தமா? சம்மதம் என்று தெரிஞ்சது. சம்மதமே கிடையாது. நாளைய போட்டுக்கோ. என்னுடைய மாமா தான் என்னோட வந்து நிக்கிறாரு. ஏய், இன்னொரு முறை உன் பேர் சொன்ன மாவட மாமா பாரு. மாமா 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 நானே தான். நீ 1000 முறை சொன்னாலும் உனக்கு மாமா நான். 1000 முறை இல்ல, ஒரு முறை சொன்னாலும் என்னோட சேகர் மாமா தான். நீ இருக்கிற உள்ள கொட்டையா என்னது 4 வேளை பச்சை குத்தி வச்சிருக்க? அது என்னன்னு தெரியுதா உனக்கு? என்னது? ஜீவா. சத்தியமா சொல்லாதியா பேருன்னு? உன் பேர் தான் குத்தி வச்சிருக்கேன். ஜீவாக்கு வி வரும் முன்னாடி எழுத்து. அதுல டீ போட்டு யார் ஏமாத்தான்னு பாக்குறா? உனக்கு கண்ணு தெரியலன்னு நினைக்கிறேன். எனக்கு ஆமா ஆமா. ஜீவான்னு தான் குத்தி வச்சிருக்கேன். அது. இது எப்போ குத்தினு தெரியுமா? எப்பா? அம்மா வயித்துல வேற குத்தி வச்சிருக்கா. இல்ல இல்ல. நீ வயசுக்கு வந்து கொட்டால உட்கார வச்ச. குச்சி கட்டலையா? அப்ப ஒண்ணுமே வராத குச்சி. பச்சை குத்திக்கண்ணே. அடி பாரு மகளே, இந்த பொண்ணுக்கு வலி போறன்னு எனக்கு தெரியாத போச்சப்பா. பாத்தியா உன்னோட கரத்துல இருந்த ஏரி பக்கம் போனா அடுத்தது ஏரி பக்கம் போனா அடுத்தது இப்படியே போனா அப்படி போனா
காந்தி மண்டபம் நாங்க தான் வந்து இறங்கல அங்க விட்ட பஸ் ஏறி உன்னை நான் உன்னை மருதம் கூட்டிட்டு போறேன். வேணாம் மருதமா நாளைக்கு நான் லீவு சொல்ல வந்துச்சு சரி வா. இந்த பிள்ளைகளை இல்ல சத்தியமா